மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை முன்னிட்டு மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் மே மாதம் 128வது மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதையொட்டி பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் பாத்திகள் அமைத்து பல வண்ண மலர் செடிகளை நடவு செய்யும் பணிகள் தொடங்கின. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். அதன்படி இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, லில்லியம்ஸ் மற்றும் டேலியா போன்ற மலர் நாற்றுகளை நடும் பணிகள் தொடங்கியுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஜப்பான், நெதர்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு 275 வகையான விதைகள், செடிகள் என 10 லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 மண் தொட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு உதகை தாவரவியல் பூங்காவிற்கு 22.28 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் இந்த ஆண்டு 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸில் மெயின் சீசன் பிளான்டிங் துவக்கி வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் மலர் செடிகள் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு அது நம்ம ஒரு 10 லட்சம் வரைக்கும் ரெடி பண்ணலான்னு இப்போ எதிர்பார்க்குறோம். 275 விதைகள் வெரைட்டிஸ் நம்ம அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இங்கே இப்போ ரெடி பண்ணுறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.